ப்ராபபிலிட்டி பார்த்து வச்சுக்கோம். இங்கே பாருங்கள், 2 dice are thrown. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ ஃபேக்டர் 4 ஆன் த ஃபேஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டே? ஓகேவா, இரு பகடைகள் ஒரு சேர உருட்டப்படும் போது முதல் பகடையில் 4 காரணிகள் பெறுவதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ முதல்ல ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4ல் எழுதிக்கலாம். இப்போ 4க்கு என்னென்ன ஃபேக்டர் இருக்குது? 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 4 இருக்கலாம். அதுக்கு தாண்டி இது வர இதுதான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4. ஓகேவா, இப்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பகடையில் வந்து இது வரத்துக்கு என்னென்ன சான்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் n of s வந்து 36ன்னு தெரியும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டில் இது வர சான்ஸ் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 இப்படி ஸ்டார்ட் ஆகி போகுமா, 1 வரைக்கும் போகும். அப்போ இதில் ஒரு 6 வரும். அடுத்து முதல் பகடையில் தான் வந்து ஃபேக்டர் 4 வரும்னு சொல்லியிருக்காங்க, முதல் பகடையில். அப்போ இது மட்டும் தான் எடுத்துக்கணும், இந்த சைடு மட்டும்தான் பார்க்கணும், ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் பார்க்கணும். அப்புறம் 2 செகண்ட் லைனும் வரும். கரெக்டாக? ஸோ செகண்ட் லைனில் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டில் 2 தான் இருக்குது. அப்போ 2 காரணிகள் முதல் பகடையில் இருக்குது. அப்புறம் 3 வேணாம், ஏன்னா 3 வந்து வராது. அடுத்து 4th லைன் வரும். கரெக்டாக? ஸோ முதல் பகடையில் எல்லாத்துலேயுமே 4 தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் என்ன? 3, 6 + 6 ஒரு 6. அப்போ எத்தனை? 6 + 6 12, 12 + 6 18. அப்போது P of Eனா n of E by n of S. அப்போது ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் எத்தனை? ஒரு 6, 6, 18 வருது. இது நம்பர் ஆஃப் டோட்டல் எவ்வளோ? 36. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைமு, இது 2 டைம், 1/2. அப்போ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா?